ஹாய், வெல்கம் டு அம்தான் நியூஸ். இப்போ என்ன பார்க்குறோம்டா, விண்டோ ஏசி 3 டைம் டாப் வந்து மாட்ட போகிறோம். வாங்க எப்படி மாட்டலாம் பார்க்கலாம். இப்போ வந்து அதில் புதுசில் வந்து என்ன பண்ணணும், மேலே உள்ள கவரை கழட்டணும். அப்புறம் இந்த ஒயர்லாம் ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து நம்ம மேலே உள்ள கவரை கழட்டுவோம். 3 டைம் டாப் கவர் மேலே உள்ளதை அதை கழட்டிட்டு அதில் உள்ள பழைய ஒயரை நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். பழைய ஒயர் அதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதனால் முன்னாடி உள்ள ஸ்க்ரூ ரெண்டு இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த கவரை கழட்டிட்டு அந்த 3 நெட்டில் உள்ள ஒயரையும் நம்ம எடுக்கணும். அந்த ஒயரை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஒயர்லாம் எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த ஒயர் ஒயர் எல்லாம் அதிலே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது பழசு தான் எடுத்து போடுறோம். மட்டும் கழட்டிட்டு இது எத்தனை ஆம்பியர்னா 15 ஆம்பியர். இது 15 ஆம்பியர் 240 வாட்ஸு 220லேருந்து 240 வரையும் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஒயரை 3 கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஸ்லீவ் எடுத்துக்கணும். பிசர் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸ்லீவ் ஒயரில் ப்ரெஷர் இல்லாமல் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் எதுவும் வராது. மூணுத்துலேயும் நல்லா எர்த்து, நியூட்ரலு, பேஸு 3 நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் உள்ள ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கையும் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உள்ள தள்ளி நம்ம மாட்டிடலாம். உள்ளே தள்ளிட்டு அதை எடுத்துட்டு கரெக்டாக அது மாட்டணும். அதை கரெக்டாக மாட்டணும். எல்லாம் உள்ளே தள்ளிட்டு அந்தந்த அளவுக்கு பின்னுக்கு நேரம் நம்ம கரெக்டாக வச்சு ஒயர் கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கணும். மேலே பின்னு பார்த்தீங்கன்னா அது பின்னுக்கு நேராக வச்சு ஒயர் வச்சு நல்லா ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு இதில் உள்ள நெட்டு எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கணும். எர்த்து ஒயரை மாட்டணும். எர்த்து ஒயர் வந்து பச்சையும் ஆரஞ்சு கலரும், பச்சை கலரு ஆரஞ்சு கலரு 3 கலர் இருக்கும். எர்த்து ஒயர் நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா நம்ம டைட் வச்சுக்கணும். ஓவராக டைட் பண்ணால் உடஞ்சிடும். அதேமாதிரி நியூட்ரல் பேஸு 2 வரையும் டைட் பண்ணணும். அடுத்த ஒயர் வந்து என்னன்னா, நம்ம வந்து எர்த் ஒயர் நல்லா டைட் பண்ணிட்டு அடுத்தது நியூட்ரலாக எர்த்தான்னு பார்க்கணும். அடுத்தது பவர் ஒயரு, பேஸ் ஒயரு. பேஸ் வந்து ப்ளூ காக்கி கலர் பேஸ் ஒயரை நம்ம அதே மாதிரி டைட் பண்ணணும். நல்லா பேஸ் ஒயரையும் அதே மாதிரி நல்லா வச்சு ஸ்லீவ் வெளியே தெரியாத அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி டைட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ளூ கலரு எர்த் ஒயரு, அது லூஸ் ஆகிடுச்சு எர்த் ஒயரு. அதனால் நியூட்ரல் ஒயரை நெட்டை எடுத்து எர்த்தில் போட்டு எர்த்தில் உள்ள நெட்டை தூக்கி நியூட்ரலில் போட்டாவது நெட்டு அந்த இடத்துக்கு சேரலை.
அதனால் அந்த நெட்டை கழட்டிட்டு வேறு நெட்டை அங்கே மாற்றி போட்டுறது. அதனால் நியூட்ரல் நல்லா மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணுவோம். நியூட்ரல் நல்லா மாட்டிட்டு நல்லா டைட் பண்ண போகணும். நல்லா டைட்டாக வச்சு அடுத்தது இப்போ திருப்பி எடுத்து நம்ம டைட் பண்ண போகிறோம். திருப்பி ஃபஸ்ட்டு டைட் பண்ணது வந்து சரியில்லை நெட்டு. ஆனால் அந்த நெட்டை கழட்டிட்டு வேறு நெட்டை போட்டு அதுலேயே வேறு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போகிறோம். நல்லா டைட் பண்ண அதுலேயே வந்த ஸ்க்ரூ இருக்கும். அது ஒரு நேரத்தில் த்ரெட் வர மாதிரி இருந்துச்சு. நல்லா டைட் பண்ணிட்டு லேசாக இழுத்து பார்க்கணும். நல்லா இழுத்து போட்டு அது கீழே ஒரு லாக் ஒன்று இருக்கும். நல்லா 3 டைம் நல்லா டைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணிட்டு நல்லா 3 டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிட்டு கரெக்டாக அதில் போட்டிருக்கோம். எடுத்து நியூட்ரல் பிரச்சனை செஞ்சில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே உள்ள கவரை எடுத்துட்டு ஆல்ரெடி அது லூஸில் தான் வச்சுருக்கேன் ஒரு நெட்டோட. திருப்பி அதை வச்சுட்டு மேலே வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே திருப்பினீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்க்ரூ போட்டு லேசாக டைட் பண்ணி வைக்கணும். இந்த ஸ்க்ரூவை போட்டு லேசாக டைட் பண்ணிக்கணும். அதுக்குள்ள 3யுமே ரொம்ப டைட், 2 ஸ்க்ரூ இருக்குல்ல, 2யும் ரொம்ப டைட் பண்ணாமல் நார்மல் டைட் வச்சுக்கணும். இந்த ஸ்க்ரூவும் அந்த ஸ்க்ரூவும் கை டைட் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பேக் சைடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ஆனால் அந்த 3 ஸ்க்ரூ வந்து தனியாக வச்சிடணும். 3 ஸ்க்ரூ சார் திருப்பி இதை டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு திருப்பி செக் பண்ணிட்டு லூஸாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் கவர் இருக்குது. இந்த பேக் கவர் எடுத்து கரெக்டாக எல்லாம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேக் கவர் மாட்டணும். செக் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம பேக் கவர் மாட்டுறதுக்கு வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். பேக் கவர் எடுத்து வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குறோம். எர்த்து நியூட்ரல் பேஸ் 3 கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எர்த்து நியூட்ரல் பேஸ் ஒயர் எதுவும் சிறிது வெளியே வராமல் கரெக்டாக அதுக்குள்ளே வச்சு பேக் கவரை மூடிட்டு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூவாக இருக்கும். அதுக்குள்ளே போட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. நம்ம டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு வருதான்னு இழுத்து பாருங்கள். லேசாக வருதா என்னன்னு இழுத்து பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளக்கில் சொல்ல வேண்டியதுதான். நம்ம வந்து செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ப்ளக்கில் சொல்லி பவரை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை வந்து என்ன பண்ணணும், ஃபேனில் வைக்கணும். ஃபஸ்ட்டு கம்பர்சரில் வைக்கணும். ஃபேனில் வச்சு ஃபேன் வைக்காமல் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேன் வச்சு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பர்சரில் வச்சு அடி கம்பர்சர் மாட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.